வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 19/7/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:01. கரணம் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று பிற்பகல் 1:45 வரை. நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:52 வரை அஸ்வினி பின்பு பரணி. யோகம் இன்று அதிகாலை 1:52 வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:52 வரை உத்திரம் பின்பு ஹஸ்தம். மேஷராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. எதிலும் யோசித்து செயல்படவும். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வளமான நிலை உருவாகும். மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி பேச்சுக்களை குறைக்கவும். பரணி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கிருத்திகை நிதானம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். சாதகமான நிலை ஏற்படும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். நட்புகள் அதிகமாகும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தை லாபமான நிலை ஏற்படும். உடன் இருப்பவர்களின் மூலம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை வளமான நாள். ரோகிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசிரீஷம் அனுபவங்கள் கூடும். மிதுனராசி நேயர்களை, மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் அதிகமாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படவும். மேலதிகாரிகளிடம் நட்புகள் அதிகமாகும். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் சிந்தனைகள் கூடும். திருவாதிரை நட்புகள் உண்டாகும். புனர்பூசம் வளமான நாள். கடகராசி நேயர்களை, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மேலதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். மற்ற ஊழியர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். முயற்சிகளில் அதிகமாக செயல்படுவீர்கள். லாபமான நிலை ஏற்படும். பெருமையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நிதானம் தேவை. பூசம் நட்புகள் அதிகமாகும். ஆயில்யம் தடைகள் நீங்கும். சிம்மராசி நேயர்களே, அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கும். வீட்டில் ஆதரவுகள் அதிகமாகும். விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமான நிலை ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தன்னம்பிக்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் மனக்கசப்புகள் நீங்கும். பூரம் கௌரவங்கள் அதிகமாகும். உத்திரம் ஒத்துழைப்பான நாள். கன்னி ராசி நேயர்களை, வேலை செய்யும் இடத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் லாபமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்திடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். தடைகள் நீங்கி பொறுமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் மாற்றங்கள் கிடைக்கும். ஹஸ்தம் ஆதரவான நாள். சித்திரை தடைகள் நீங்கும். துலாம் ராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நிம்மதியான நாள். சுவாதி நட்புகள் கிடைக்கும். விசாகம் ஆதரவுகள் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, பொருள் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். சொந்த பந்தங்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். எடுத்த காரியத்தை அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சுபிட்சங்கள் கூடும்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் தடைகள் நீங்கும். அனுஷம் கௌரவங்கள் மேலோங்கும். கேட்டை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களை எடுக்கும் முயற்சிகளில் யோசித்து செயல்படவும். சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவான நிலை கிடைக்கும். சுற்றியுள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். எதிலும் நிம்மதியான நிலை ஏற்படும். கவலைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் லாபமான நிலை ஏற்படும். போராடம் ஆதரவுகள் கூடும். உத்திராடம் வருமானம் மேலோங்கும். மகர ராசி நேயர்களே தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். செலவுகள் கூடும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் லாபமான நிலை உண்டாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஆர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் செலவுகள் கூடும். திருவோணம் தடைகள் விலகும். அவிட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கும்பராசி நேயர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் கூடும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். அலைச்சல்களினால் நன்மையான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் நட்புகள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் நிம்மதியான நாள். சதயம் எதிர்ப்புகள் விலகும். புரட்டாதி நட்புகள் அதிகமாகும். மீனராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பொருள் வரவுகளில் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் கூடும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். புரட்டாதி ஆசைகள் நிறைவேறும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி சந்தர்ப்பங்கள் கூடும். நம்புங்கள் நல்லதே நடக்கும்.